ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, ஒரு 80% வதங்கினா போதும். அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவம் வந்தால் போதுங்க, அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ கெட்டியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் சேர்த்து பொரிச்சதும் தாளிப்பு கழுவிய சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிடமே அதிகங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் செய்து கொடுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வெங்காய சட்னி. இதே முறையில் இதே அளவோட இந்த வெங்காய சட்னி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.